அண்ணா திமுக என்பதற்கு கொள்கை இருக்கின்றன. கூட்டணியும் கொள்கையும் வெவ்வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்று ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது. திமுக தலைவர் பேசுகிறார், என் கூட்டணியில் இருக்கின்ற கட்சி எல்லாம் ஒத்த கொள்கையுடன். அப்புறம் எது கட்சி தனித்தனியா நடத்துறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்ந்துக்கலாம். திமுகவோடய சேர்ந்துக்கலாம். அப்புறம் எதுக்கு தனி கட்சி? ஆக இன்றைக்கு 4 ஆண்டு காலம் நிறைவேற்று விட்டது. 5வது ஆண்டு காலம் திமுக அடியடித்து வைத்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மக்களுடைய பிரச்சனையை எதிர்கட்சி முன்வைக்கிற கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி 2 தான் மக்களுடைய பிரச்சனை குறித்து ஆங்காங்கே நாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேற எந்த கட்சியும் திமுகவை எதிர்த்து மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே கிடையாது. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு முதலாக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்களுக்கு துணை நிற்பது பாரதிய ஜனதா கட்சி.